ஹாய் ஒன் ஆனுவல் எக்ஸாம் 2026க்கு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஏதோ முடித்தா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கு இருந்திருக்கும். மேக்ஸ் கடைசியில் வந்து நிற்குது. இருந்தாலும் ஈஸியாக நம்ம பாஸும் பண்ணிடலாம், நல்ல மார்க் கொடுக்கலாம் நீங்கள் மனசு வச்சா. ஸோ ரொம்ப ஈஸியான சம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். 5 மார்க்ஸ் அதை மட்டும் பார்த்துப்போம். 5 5 மார்க் எழுதலாம், 7 5 மார்க் எழுதுறதுக்குன்னு சொல்கிறேன். அண்ட் 2 மார்க்குக்கு மாதிரி ஈஸியான சாப்டர்னு படித்தோம் 4 3 2 மார்க்கில் எழுதிட்டு வரலாம். அண்ட் 1 மார்க் புக் பேக் படித்தாலே 17லேருந்து 18 வரைக்கும் கரெக்டாகலாம். சரிங்களா? இல்லை பாஸ் பண்ணால் போதுன்னா 1 மார்க் படிச்சுட்டு 5 மார்க் மட்டும் படிச்சுப்போ. ஓகே, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் 2025 போட்டுக்கன்னு பார்க்குறியா? ஒன்றும் இல்லை, இது 2026. நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஆனுவல் எக்ஸாம் 2026. 5 மார்க்கு சாப்டர் 1. சாப்டர் 1ல் இருக்கிறதே இவ்வளோ சம் தான். எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸைஸ் 1.1 10, 1.3ல் எந்த சம்மே விடாத அந்த பைஜெக்ஷன் அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த 10th சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். செகண்ட் தேர்ட் அதை விட முக்கியம். ஸோ இதுலேருந்து எதுவும் ரெண்டோ ஒன்று வந்துடும். சாப்டர் 2ல் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் 2.9, 2.12 லாகரிதம்லேயும் வரும், 2.82 ஈஸி, 2.4ல் 4. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே படிச்சிருங்களேன். ரொம்ப முடியாதவங்க 2.89 வந்து பார்த்துருப்போம். சாப்டர் 3 நேப்பியர் ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ப்ரூவ் பண்ண தெரியணும். ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க, ரொம்ப இது பண்ணுறவங்க ஃபஸ்ட் சாப்டர், 4th சாப்டர், 3rd சாப்டர் நேப்பியர் ஃபார்முலா, 5th சாப்டர், 6th சாப்டர், 7 8 10 12. இதில் நான் சொல்கிற 5 மார்க் படிச்சிங்கனாலே 6 எழுதுறதுக்கான வாய்ப்புகள் எல்லா வாய்ப்பும் இருக்குது உங்களுக்கு. ஸோ நேப்பியர் ஃபார்முலா அண்ட் 3rd சாப்டர் வேணுங்கிறவங்க 3.3 3.4 3.7 இருக்குது, அது படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 4th சாப்டர். ஓகே ஓகே அடுத்து வந்து 4th சாப்டர். 4th சாப்டர் வந்து 4.4. சரியா? 4.4 அது பிரச்சனையே கிடையாது. அதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்து மேத்தமேட்டிக்கலில் எல்லா சம்மே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். 4.3 இருக்குது, முடிஞ்சால் பாருன்னா 4.4 பார்த்துரு. சாப்டர் 5 5.2 ஈஸி. 5.4ல் 3 கணக்கில் கண்டிப்பாக ஒரு கணக்கு வரும். அது என்ன கணக்கு? அந்த க்யூப் ரூட்டு ப்ளஸ் அது 4வது சம்மும் ஈஸி. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கணக்கு வரும். ரொம்ப முடியாதவங்க இதையாவது பார்த்துட்டுப்போ. 4.4 இதெல்லாம் பார்த்துப்போ, கண்டிப்பாக வந்துடும். சாப்டர் 6ல் 6.4லேருந்து இந்த 5 கணக்கில் ஏதோ ஒரு கணக்கு வந்துடும். 6.2ல் கொலினியர் ஈஸி. எக்ஸாம்பிள் 6.19 20 செம ஈஸி, அந்த கன்வெர்ட்டிங் நார்மல் ஃபார்முக்கு மாற்றுறது. ஸோ இதுலேருந்து எப்படி உங்களுக்கு 2 5 மார்க் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதுலையுமே விட்டுறாத, 3மே இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7 மேட்ரிக்ஸு ஈஸி. லாஸ்ட் எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது, அந்த இன்டூ பண்ணுறது எல்லாமே பார்த்துக்க. 7.3ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர் மெத்தடில் இந்த அம்சம் பார்த்துக்க. அதுக்கப்புறம் 7.2ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குள்ள, அதில் இந்த 2 சம்மாவது ஒழுக்கமாக பாரு. 7.1ல் ஸ்கியூ மேட்ரிக்ஸு. எக்ஸாம்பிள் 7.3 ஸ்கியூ மேட்ரிக்ஸ் ஈஸி தான். 7th சாப்டர் அது போட்டுருவீங்க. 8th சாப்டர் தியரம் நம்பர் 8.3 8.1 மீடியன் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட்டு, அப்புறம் செக்ஷன் ஃபார்ம்லாம். அதுக்கப்புறம் இந்த 12th சம் 8.2ல் கோப்லான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 8th சாப்டர்லாம் அடுத்து தட்டி தூக்கிடலாம், ஈஸி. சாப்டர் 9 இந்த 2 தீரம் பார்க்காம போயிடாது. இது பார்க்கலனாலும் எனக்கு பரவாயில்ல, பேஜ் நம்பர் 113 இருக்க இந்த தீரம் பார்க்காம போயிடாத. இது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரப்போகுது, போட்டுப்பார். சாப்டர் 10ல் 20 24 25 26 27ம் சேர்த்திக்க. ஸோ இந்த 27ம் சேர்த்திக்க. ஸோ இந்த 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் வந்துடும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இங்கே கொடுத்துருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் 2 5 மார்க் கூட எழுதலாம். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஈஸி தான், டிஃப்ரென்ஷியல் தானே, பேசிக் கான்செப்ட். இதெல்லாம் தெரிலனா 12th கஷ்டம். சாப்டர் 11 இன்டெக்ரல் வேணும்னா இதெல்லாம் 11.11 ஒரு சம். எக்ஸாம்பிள் 11.29 11.12 இந்த 2 எக்ஸைஸ்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். 12th சாப்டர் ஈஸி. 12.4ல் பைஸ் தீரமில் ஒரு சம் கன்ஃபார்ம். அது எது வேணாலும் இருக்கலாம். ஃபேக்ட்ரி சம்மாக இருக்கலாம், யூன் சம்மாக இருக்கலாம், இல்லை கம்பெனி சம்மாக இருக்கலாம். ஃபேக்ட்ரி சம் நல்லா பார்த்துக்கோங்க, அது கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரியும் பார்த்துக்கும், எக்ஸைஸ் ஃபேக்ட்ரியும் பார்த்துக்கும். பட் அதை மீறி கேட்குறாங்க, இதெல்லாம் கொடுத்துருக்கேன். 12.3லையுமே சம்ஸ் எல்லாம் இருக்குது 5 மார்க். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் மட்டும் தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை, இதுலேயும் கேட்பாங்க. ஸோ ப்ராபபிலிட்டி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எழுதிடலாம். இப்போ நான் சொன்ன சாப்டர்ஸ் மேலே சேஃப்டிக்கு எழுதின சாப்டர்ஸ் பார்த்தாலும் எழுதிடலாம். நேப்பியர் ஃபார்முலாவும் சேர்த்து பார்த்திக்கலாம். இல்லை அப்படின்னா 11th சாப்டர் விட்டுறேங்க சார், கஷ்டம், 11th 3rd விட்டுறேன், நேப்பியர் ஃபார்முலா மட்டும் 3rdல் பார்த்துட்டு மீதியெல்லாம் பார்த்தோன்னா சூப்பர், அப்போவும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டா பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் நேப்பியர் ஃபார்முலா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் 4th சாப்டரில். 5th சாப்டர் பார்த்துக்க ஈஸி. 7th சாப்டர் 8th சாப்டர் பார்த்துக்க, அது ரொம்ப ஈஸி. அதில் இருக்கிறது 5 சம் தான். அப்புறம் லாஸ்ட் சாப்டரில் அந்த பேஸ் தியரம் பார்த்துக்க. ஓகேவா? இல்லை 10th சாப்டர் அந்த எக்ஸைஸ் சம் இருக்குல்ல, 10.4ல் எக்ஸைஸ் சம் ஒரு 5 சம் சொல்லலாம், அதுவும் பார்த்துக்க. பாஸும் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம். சரி, சேஃபஸ்ட் சாப்டர் ஃபார் 2 மார்க். சாப்டர் 1 4 5 7 8 10 12. ஏன்னா 12 ஈஸி. 10 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியும் போதும். 8 மிட்டமில் படிச்சிருப்பீங்க, 7 மேட்ரிக்ஸ் படிச்சிருப்பீங்க,
ஃபிஃப்த்து வந்து சின்ன சாப்டர். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸி காம்பினேட்டிக்ஸ் பெர்முடேஷன். சாப்டர் 1மே ஈஸி. ஸோ இதெல்லாம் சேஃபஸ்ட் சாப்டர். இதெல்லாம் படிச்சுலாம் 6 2 மார்க் 6 மார்க் எழுத முடியும் நினச்சா. ஓகேவா. அடுத்த சாப்டர் 1.1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. ஈஸி. 1.2 ஈஸி, 1.3 ஈஸி. ஸோ இது எல்லாமே நீங்கள் விட்டுறவே கூடாது. ஏன்னா இதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். சாப்டர் 2 பொறுத்தவரைக்கும் நிறையா இருக்கும். ஸோ நீ முடிஞ்சளவு ட்ரை பண்ணு. 2.12லேருந்து சம் வரும், 2.11லேருந்து சம் வரும் அடிக்கடி. வேறு என்ன கேட்டிங்கன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனே கூட திரும்ப கேட்கலாம். 2.1ல் அந்த செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட். 2.2ல் அடிக்கடி கேட்பாங்க சம்ஸு. 2.4 கூட முடியலன்னா விட்டுரு, பட் இம்பார்ட்டன் தான். 2.6 இம்பார்ட்டன் தான். நீங்கள் முடியலன்னா 2.1, 2.2, 2.9, 11, 12 இதையாவது பாரு. ஓகே. சாப்டர் 4, 4.1, 4.2 ஈஸி தான். ரேங்க் கண்டுபிடிக்க தெரியும்ல. அதுக்கப்புறம் பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் என் கொடுத்து சி, ஆர் கொடுத்து என் கொடுத்து பி, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சம்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. மெயினாக வந்து 4.1ல் ரொம்ப ஈஸியான ஃபேக்டோரியல் சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 4.2ல் வந்து ரேங்க் கண்டுபிடிக்க தெரியிற சம் தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் 4.3ல் தான் கொஞ்சம் அந்த காம்பினேட்டரி சம்ஸு ஒரு மாதிரி இருக்கிறது கொடுத்துருக்கேன். பட் இது போட்டு பாருங்கள். 4.1, 4.2ல் ஒன்றுமே கிடையாது. சாப்டர் 5ல் 5.2, 5.3, 5.4 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா 5.2ல் வந்து ஏபிஜிபி மாதிரி இருக்கும் நம்ம 10th ஸ்டாண்டர்டில். 5.3ல் தேர்ட் சம் 3, 3, 3, 5, 5, 8, 8, 8 ஆகுது. 5.4ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக வரும். சாப்டர் 6ல் 6.2ல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி தான். 6.3ல் இதுவும் ஈஸி தான். 6.4 ஈஸி தான். ரொம்ப முடியாத பையன் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் 6.4 ஆகுது. ஏன்னா அதுலேருந்து சம்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 7 இல்லை 6 சாப்டர் விட்றானு விட்டுரு. சாப்டர் 7 கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் எழுதுனா ஈஸியான சாப்டர். 7.1ல் கரெக்டாக மேட்ரிக்ஸில் இன்டூ பண்ண தெரியணும், ப்ளஸ் பண்ண தெரியணும், அந்த மாதிரி சம்ஸ் தான் இருக்குது. 7.2ல் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிட்டர்மெண்ட் எடுக்க தெரியணும். டிட்டர்மெண்ட் எடுக்க தெரியணும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண தெரியணும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண தெரியணும் பரவாயில்ல. டிட்டர்மெண்ட் எடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறது, டிட்டர்மெண்ட் எடுத்து தெரியணும். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரஸ் ரூல் கேட்பாங்க, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். 7.26, 27, 31, 32, 33 எல்லாம் ஈஸி. 7.4ல் 6 சம் சிங்குலார், நான் சிங்குலார், அதில் ஏபி கண்டுபிடி. அப்புறம் அந்த லாஸ்ட் 2 சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாமே கொடுத்துருக்கேன். சாப்டர் 8ல் 8.1 இந்த 4 ஈஸி தான். 8.2ல் சின்ன சின்ன சம்ஸ் இருக்கும். இதெல்லாமே பேசிக் ஃபார் 12th, கண்டிப்பாக படிச்சுக்க. 8.3ல சின்ன சின்ன சம்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. 8.4 இம்பார்ட்டன்ட் தான். 8 சாப்டர் 7 சாப்டர் படிச்சிருங்க, ரொம்ப ஈஸி தான். சாப்டர் 10 வந்து டிஃபரன்ஷியல் பண்ண தெரியணும். பேசிக் டிஃபரன்ஷியல் தெரிஞ்சால் 10.2 முடிச்சிடலாம் ஃபார்முலா படிச்சுட்டு. 10.3 வந்து செயின் ரூல் என்னோட இவ்வளோ சம் கொடுத்து எல்லாம் குட்டி குட்டி சம்ஸ். செயின் ரூலில் இப்போ y = sin mx கொடுத்தா அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dy/dx = cos mx × m. அந்த மாதிரி சின்ன சின்ன சம்ஸ் இருக்கும், எல்லாமே பார்த்துரு. அடுத்தது என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னா 10.4ல் இருக்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதுலேயும் கேட்குறாங்க. 10.4ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ஸ் ஓகேவா, இதுலேருந்து ஒரு சம்ஸு கேட்கலாம். 10.4 எக்ஸாம்பிளும் இருக்குது. சாப்டர் 11 பேசிக் இன்டகிரேஷன் கேட்கலாம். 11.2 பேசிக் இன்டகிரேஷன். 11.4 ஈஸி. 11.7மே நீங்கள் சம்மு கேட்குறாங்க. 11.10 சம்மு கேட்குறாங்க. நீங்கள் ரொம்பலாம் பார்க்க வேண்டாம் சரிங்களா. எனக்கு கேட்டால் 11.7 பாருங்கள், 11.1 2 இல்லைனா 11.1 7வது பாருங்கள், இல்லை பேசிக்காக இருக்க 2வது பாருங்கள், இல்லை பார்க்கலன்னா விட்டுருங்க. 12 சாப்டர் 12.1 ஈஸி, அது ப்ளஸ் பண்ணி போடுறது. அதுக்கப்புறம் சாதா ப்ராபபிலிட்டி இது இருக்கும். 12.2ல் சம்மு கம்மி தான், 12.3லேயும் சம்மு கம்மி தான். ஸோ ப்ராபபிலிட்டி படிச்சிடலாம். நீங்கள் மேட்ரிக்ஸும் படிக்கலாம், வெக்டரும் ட்ரை பண்ணுங்கள். 8 சாப்டர். அப்புறம் 5th சாப்டர் சின்ன சாப்டர் தான், 1st சாப்டர் சின்ன சாப்டர் தான். 4th சாப்டருமே ரேங்க்கு ஃபேக்டோரியல் அதுதான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சாப்டராவது பார்த்துட்டு போங்க ஓகேவா. ரொம்ப சுத்தமாக பார்க்காம போயிடாதீங்க. பாருங்கள் இந்த மாதிரி சாப்டர்ஸாவது பார்த்துட்டு போங்க, அதுதான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. 10th சாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாவம் பண்ணிச்சு, டிஃப்ரென்ஷியல் பண்ண தெரிஞ்சால் ஈஸி சரியா. டிஃப்ரென்ஷியல் பண்ணது செயின் ரூலும் ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஷியல் தெரிஞ்சாலே ஈஸி தான் அந்த 10th சாப்டர். அதெல்லாம் கண்டிப்பாக வந்து 2 மார்க் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கன்ஃபார்மாக வரும். இன்டெக்ரல் அப்படி தான், பேசிக் இன்டெக்ரல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை தான் நான் கொடுத்துருக்குறேன் ஓகேவா. அப்புறம் பெர்னாலிஸ் தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இன்டூ பண்ணுறது, யூடிவி யூஸ் பண்ணுற மாதிரி இன்டெகிரேஷன் கேட்பாங்க, அதுவும் நான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சளவு பாருங்கள், இல்லைனா 5 மார்க் படிச்சுட்டு 1 மார்க் படிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான், பாஸ் ஆகிடலாம் ஓகேவா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கம்பல்சரியும் இதிலேருந்தே நீங்கள் எல்லாமே படிச்சிங்கன்னா கம்பல்சரி ஓனாக கேட்டால் கூட எழுத முடியும். தேங்க்யூ.